என் செல்ல குழந்தையே, எத்தனையோ வேண்டுதல்கள் உனக்கு என்னிடத்தில் இருந்தாலும் அதில் முதன்மையான இந்த வேண்டுதல் இப்பொழுது வலுப்பெற்று நிற்கின்றது. என் பிள்ளையே, இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க உன் வராகி நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். அம்மாவை கண்டவுடன் உனக்குள் நம்பிக்கை வந்துவிட்டதல்லவா? அம்மா ஏதோ நல்ல செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறாள் என்று. என் தங்கமே, ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கைக்கென்று வேண்டுதல்கள் பலவற்றை வைத்திருந்தாலும் சில வேண்டுதல்கள் அவர்கள் கேட்காமலேயே நிறைவேறிவிடும். ஒரு முறை கேட்டு விட்டிருந்தாலும் அந்த வேண்டுதலினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அது உன் வாழ்க்கைக்கு அவசியமானதாக இருக்கும் பட்சத்தில், அது சர்வ நிச்சயமாக உனக்கு தெய்வத்தினால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் பிள்ளைக்கு எது சரி என்று நான் சொன்ன விஷயம்தான் என் பிள்ளை நீயும் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய். அப்படியானால் அதனை உன்னிடத்தில் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? என் பிள்ளையை இதற்கு மேலும் வேதனைப்படுத்த உன் அம்மா நான் விரும்பவில்லை. என் குழந்தையின் மகிழ்ச்சியை மட்டுமே காண வேண்டி அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, 1000 முறை ஒரு விஷயம் நடக்காமல் உனக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம். 1000 முறை என் பிள்ளை நீயும் இந்த தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்ததல்லவா? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் இன்று இந்த வராகி உனக்கான இந்த வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் பொழுதும், தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்கு இது நடக்காது என்று சொன்ன பொழுதும், உன் மனதில் இருக்கின்ற ஒரு தைரியம், உன் மனதில் இருக்கின்ற இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை, இவை இரண்டும் என்றேனும் நமக்கு நிச்சயமாக இதை கொடுக்கும் என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கியதல்லவா? அந்த எண்ணம்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மிக முக்கியமான காரணமாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றும் என்று எண்ணாமல் எல்லாமே நமக்கானது என்று எண்ணு. என் தங்கமே, எது கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாமல், எது நம்மிடம் இருக்கின்றதோ அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும். அதுவே உன் வாழ்க்கையை உனக்கு இன்னமும் நீ நினைத்ததை விட நல்லபடியாக மாற்றிவிடும். என் குழந்தை, யாரை நம்பி நீ இந்த உலகத்திற்கு வந்தாய்? யாரை நம்பி நீ இந்த பிறவி எடுத்தாய்? யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னோடு தொடர்ந்து வர முடியாது. அதனால் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பினாலே போதும். எல்லா நேரத்திலும் இவர்களை எல்லாம் நம்புவதை விட உனக்கென்று உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நீ மட்டும்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, உன் மனத்தெளிவு இந்த வராகி என்னிடத்திலிருந்து உனக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ மறந்துவிடக்கூடாது. தருவதற்கு நான் உன் தாயானவள் இருக்கின்றேன். என் குழந்தை, நீ எப்பொழுதுமே உன்னுடைய வேண்டுதல்களில் தெளிவோடு இருக்க வேண்டும். வேண்டுதல்களை நேரத்திற்கு நேரம் மாற்றிக்கொண்டிருக்க கூடாது. இந்த விஷயத்தை நாம் தெய்வத்திடம் வைக்கின்றோமே, நமக்கு அது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தானே நீ வைத்திருக்க வேண்டும். மாறாக கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீ அந்த வேண்டுதலை என்னிடத்தில் வைத்திருக்கும் பட்சத்தில், நான் எப்பாடுபட்டாவது என் பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து
உன்னிடத்தில் வந்து சேரும் பொழுது நீயோ அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? அப்படி நீ செய்துவிட்டால் அம்மா உனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்ற பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போய்விடுமல்லவா? அப்படி இருந்தால் நீ அடுத்தது என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை தருவதற்கு உன் தாயானவள் எனக்கு எப்படி மனம் வரும்? இந்த பிள்ளை உண்மையாவே வாழ்க்கைக்கு நிலையானதை தான் கேட்கின்றதா, அல்லது வேண்டும் என்றே நம்மை சோதித்து பார்க்கின்றதா என்ற எண்ணம் வந்துவிடும். அதனால்தான் அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன், எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அதில் நீ உறுதியோடு நிற்க வேண்டும். உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாளும் மாறாமல் இருக்க வேண்டும். இதுதான் வேண்டும் என்கின்ற உன்னுடைய நிலைப்பாடு மாறாமல் இருக்க வேண்டும். ஆசைப்பட்டது கிடைத்த பிறகுதான் அடுத்ததை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். நீ விரும்பியதை பெறுவதற்கு உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுதும் தெளிவானதாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் நமக்கான வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு எத்தனை சோதனைகள் வந்தது, எத்தனை தடங்கல்கள் வந்தது, எல்லாவற்றையும் கடந்து உன்னால் இதை தாண்டி வர முடியும் என்ற பக்குவமான எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீ அப்படி மட்டும் இருந்துவிட்டால் போதுமே. வேறு எதுவும் உன்னை பெரிதாக தீண்டி விடாது. வேறு எதுவும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது. என் பிள்ளைக்கிருக்கின்ற எண்ணங்கள்தான் இந்த தாயானவள் என்னை உன் வாழ்க்கையில் உனக்கானதை கொடுக்க செய்திருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள்தான் இந்த அம்மாவை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளை, நேற்றொன்றும் இன்றொன்றுமாக ஆசைகளை மனதிற்குள் வைத்து கொள்ள கூடாதல்லவா? எந்த ஒரு ஆசை உனக்கானது, எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டியது என்பதில் எப்பொழுதும் நீ தெளிவாக இருந்திருப்பாயானால் என்றோ உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி இருக்கும். இன்று நான் உனக்கு அப்படி கொண்டு வந்திருக்கின்ற வேண்டுதல் எதை பற்றியது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இது ஒன்றும்தான் வாழ்க்கை என்று எண்ணிவிட்டாய். இது மட்டும் கிடைத்தால் போதும் என்று நீ மனதார எண்ணத் தொடங்கிவிட்டாய். இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விட்டால் போதும் தாயே என்று என் முன்னால் ஒரு நாள் நீ கையேந்தி நின்றாய். இது கிடைத்தால் போதுமே, என் சந்தோஷம் எனக்கு வந்துவிடுமே என்று நீ என்னிடத்தில் கேட்ட அந்த விஷயத்தை தான் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, காலம் உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், நாம் ஆசைப்பட்டதை விட்டுவிடக்கூடாது. நாம் விட்டு விட்டோம் என்றால் அது வேறொருவர் கைகளில் அழகாக மாறிவிடும். யார் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அதை பெறாமல் செல்கின்றாரோ அது மற்றவர்களுக்கு மிக பெரிய பொக்கிஷமாக மாறிவிடும். அதனால் கிடைத்தது நல்லது என்று தெரிந்த பிறகும் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ இழந்துவிட துணிந்து நிற்காதே. உனக்கானது எல்லாமே உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது, நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை பொறுத்தது. அதனால் ஆசைகளின் மீது எப்பொழுதுமே என் குழந்தை குறைவு வைக்காதே. இதுதான் என்று ஆசைப்பட்ட பிறகு அதற்கான முயற்சிகளைத்தானே நீ சரியாக செய்திருக்க வேண்டும். அதை எப்படி அடைய முடியும் என்றுதானே என் பிள்ளை நீ எண்ணி இருக்க வேண்டும். அதை விடுத்து மேலும் மேலும் அந்த விஷயத்தில் உன்னுடைய மனநிலையை மட்டும் நீ மாற்றிக்கொள்ள கூடாதல்லவா? அம்மா உனக்கு என்ன கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளையினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் உன்னுடைய எண்ணங்களை மாற்றிவிடாதே. நான் தருவது, நீ கேட்டது உன் வாழ்க்கையாக மாறப்போவது. இவையெல்லாம் இனிமேல் என்றும் உனக்கானதாக மாறவும் போகின்றது. என் பிள்ளையே, இனி என்னாலும் இந்த வராகியினுடைய அன்பினை பெற்று உன்னுடைய வேண்டுதல்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன்னுடைய நிலைப்பாட்டினை பொறுத்து உனக்கு முதலும் கடைசியும் நிச்சயமாக வந்து சேரும். உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகியின் வாக்கை இதுவரையிலும் நம்பிக்கையோடு கேட்டிருப்பாயானால்
சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடப்பது உறுதி. நீ கேட்டது என்னவென்று உனக்கு அறியுமல்லவா? என் பிள்ளையை அன்றி வேறு யாராலும் இந்த வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக இத்தனை கஷ்டங்களை தாண்டி கடந்து வந்திருக்க முடியாது. உன்னுடைய இந்த வாழ்க்கையை கண்டு உன் அம்மா நான் பெருமைப்படுகின்றேன். நீ அடைந்த விஷயங்களைக் கண்டு உன் அம்மா நான் நிச்சயமாக உன்னோடு சேர்ந்து சந்தோஷப்படுகின்றேன். இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.